புரட்சி கேட்கிறிய, சமூக நீதி கேட்கிறிய, மாறுதல் கேட்கிறிய. சீமான் செய்து தோற்றிருக்கலாம். ஆனால் எனக்கு முன்னாடி ஒருத்தன் என்னுடைய கொள்கையை பின்பற்றி வென்றிருக்கான். எங்க? ராமர் கோயில் இருக்கிற அயோத்தியிலே பொது தொகுதியிலே ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி வென்றுட்டான் அகிலேஷ். பல பேர் நெஞ்சில ஓங்கி ஒரே குத்தா கடப்பாரை வச்சு குத்தி தூக்கி போட்டான். அதை இந்த நிலத்தில் செய்யல. நான் பிரபாகரன் மகன்லடா, செஞ்சுக்கிட்டு இருக்கேன், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான, ஜெயிக்க விட மாட்டேன். நீ இங்க என் தம்பி சொன்னால துறை, நீங்க வேங்க அனுப்பி பெரியார சொல்லியிருந்தா கூட மனசாரியும். உதயநிதி எதிர்காலம், எங்களின் எதிர்காலம். உன் எதிர்காலத்தை நானும் ஒரு கை பார்க்க தானே போறேன். என்ன எதிர்காலம் பார்க்க தரேன். பட்டே நீங்க எதிர்காலம் போவீங்க, நாங்க அண்ணன் எல்லாம் தெருவில் கோழி கொண்டு விட்டு பண்ணாங்கல்லையாடி அப்படி கிச்சு கிச்சு தம்பளம் வாங்கிட்டு இருப்போம். என்ன தம்பி, வரலாற்றிலேயே நீங்க முதன்முறையாக பார்த்தா உங்க எதிரியை சந்திக்கிறீங்க. நீங்க பார்ப்போம், பார்க்கத்தானே போறோம். எதிர்காலம், அவங்களுடைய எதிர்காலமா எதோ சம்பந்தம் இல்லாம அது சொல்லணும். எங்கள ஒரு நாள் உள்ள என் தங்கை தகச்சியில் அனுப்பின்னு வச்சுக்க, தமிழ் தாயின் மீதும் எங்களை பெற்ற எங்கள் உயிர்ப்பால் தந்த எங்கள் தாயின் மீதும் அறிவிப்பால் தந்த தாய் தமிழின் மீதும் எங்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு உறுதியேற்கிறேன்னு வந்திருப்பான். உலகம், இந்தியா இல்ல உலகம் அப்படி அப்படி ஒரு தடவை திரும்பி பார்த்திருக்கோம். இன்னைக்கு நடக்கல, ஆனா என்னைக்காவது நடக்காம போகாது, நடந்துரும், நடத்தி காட்டுவோம். திராவிட அரசியல் என்பது என்ன? அவங்க கேளுங்களேன். திருடுவது, திருடுகிற பணத்தை கொள்ளையடிப்பது, பதுக்குவது, ஒதுக்குவது, அதை பாதுகாக்க திரும்பி திரும்பி பதவிக்கு வருவது, அடிச்ச கொள்ளையிலே மக்களுக்கு 1000-500 பங்கு கொடுப்பது, வெற்று கவர்ச்சி திட்டங்களை 1000 கொடுக்கிறேன், கல்லூரிக்கு போற பெண்களுக்கு 1000 கொடுக்கிறேன், குடும்ப தலைவிகளுக்கு 1000 கொடுக்கிறேன், இதையே திரும்ப திரும்ப பேசுவது, இதை பேசி இதையே ஒரு சாதனையாக மக்கள்கிட்ட சொல்லுவது, இதையும் சாதனை தான். சாராயம் குடிச்சு செத்ததுக்கு 10 லட்சம் கொடுப்பது ஒரு சாதனை தான். அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சாதனை தான், சாதனை தான். இப்ப என்ன பண்ணுவாங்க? என்ன நடக்கும்? மொத்த அமைச்சரும் விக்கிற வண்டியில் இருப்பாங்க, மொத்த பாராளுமன்ற உறுப்பினர் 40 பேர் விக்கிற வண்டியில் இருப்பாங்க, மொத்த சட்டமன்ற உறுப்பினர் இங்க இருப்பாங்க, எல்லா மாவட்ட செயலர் ஒன்றிய செயலர் இருப்பாங்க. விக்கிற வண்டி இன்னும் கொஞ்ச நாள் பிரிங்கி வெளியும். யாரும் எங்களை போல என் தங்கை தம்பிகளை போல நின்று பேச முடியாது, ஒன்று இல்லை. அப்ப எத்தனை வீடு, எத்தனை ஓட்டு, அது கணக்கெடுத்து ஒரு ஓட்டுக்கு இப்ப நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். வேகமானு வேலை செய்ய போக 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 5000 கொடுக்கலாம் இருக்கிறது 7000 ஆகும், 8000 ஆகும், 10,000 ஆகும், 15,000 கூட வரலாம் ஒரு ஓட்டுக்கு. எங்களால முடிஞ்சது, அத எங்களால முடிஞ்சது செஞ்சு விட்டு போவோம், அவ்வளவுதானே. வாக்குக்கு பணம் கொடுக்கிற அரசியலை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சகித்துக் கொள்கிறீர்களா? நீங்க என்னைக்கு பாருங்க, இங்க பாருங்க, ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வெற்றியை வாக்கு செலுத்துகிற மக்கள் அல்ல தீர்மானிப்பவர்கள், வாக்கை எண்ணுகிறவன் தாண்டா தீர்மானிக்கிறார். அன்னைக்கே முடிவிட்டார். 40 ஓட்டில் காட்டுமன்னார் கோயிலில் என் அண்ணன் திருமாவளவன் தோற்றார் என்று அறிவிக்க சொல்லுகிறது இந்த அதிகாரம். 40 ஓட்டு ஒரு ஓட்டா? அதே 40 ஓட்டில் இந்த போது சபாநாயகர் இருக்கிற ஐயா அவர்கள், அப்பா அவர்கள் சிவரத்தில் தோத்து போனார் என்று சொல்கிறார்கள். ராதாபுரத்திலே 40 ஓட்டு எல்லாம் ஒரு ஓட்டா? இப்போது விருதுநகரிலே என் அன்பு தம்பி விஜய் பிரபாகரன் ஐயா, கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அன்பு மகன், அவன் வென்று விடுவான் என்று நான் நம்பினேன். கடைசி வரை அவன் தான் முந்தி போயிட்டு இருந்தான். 4000 ஓட்டில் தோற்று விட்டான் என்று அறிவிக்க சொல்கிறது இந்த அதிகாரம். ஏன் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கிறார்? அதிகாரத்தில் இருக்கிற கட்சிக்கு மாவட்ட செயலாளர் போல இந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் செயல்படுகிறார்கள். இது சத்தியத்திலும் சத்தியமான உண்மை. யாராவது மறுக்க முடியுமா? கேள்வி யாரும் மறுக்க முடியாது, உண்மை. எங்களுக்கு ஓட்டு எண்ணிக்கொண்டே வரார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று விடுகிறது. 8 விழுக்காட்டுக்கு மேல நகரல. 6 மணி நேரமா ஒரு ஓட்டு ஏத்தல. ஏன்? அதிகாரம் மிக வலிமையானது. ஆனால் இந்த நிலையில் ஒரு நாள் பொறிக்கில் சிக்கிய எலி மாறி இந்த திராவிட எலிகள் சிக்கி தவிக்கல. இந்த புலிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு நீ பார்த்துக்கிட்டே இருங்க. எதுவும் நிரந்தரம் கிடையாது உடன் பிறந்தவர்களே. எதுவும் நிலைத்ததில்லை உலகத்தில், எதுவுமே இல்லை. இந்த வானம், பூமி, மலை, இதெல்லாம் நான் மலையெல்லாம் நிலைத்தது நினைச்சேன். அதையே வச்சு திங்க முடியுது இவனால. இந்த திராவிட
கயவர்கள் கவனம் நினைப்பான். பூமி தாயின் மலை மார்பை மணல் கல்குவாரி என்று கிரசர் என்று நசுக்கி விற்கிறார்கள், காசாக்குகிறார்கள். மலையை எப்படி நீ காசாக்க நினைக்கிறாய்? தாயின் மார்பை கரியாக்க நினைத்தது போல நீ காசாக்க நினைக்கிறாய். மாரிலிருந்து பால் குடிக்கலாம் தம்பி, மாறை அறுத்த ரத்தம் குடிக்கிற கொடுமையை இந்த உலகத்தில் செய்பவர்கள் இந்த திராவிட திருவாளர்கள் தான். இந்திய கட்சி ஏதாவது ஒன்று மலையை ஒன்றால் உருவாக்க முடியுமா? எதுக்கு இந்த வேலையை செய்யறாய் என்றது யாராவது கேட்டாங்களா? எந்த அதிகாரம் மலை அறங்களை வளர்க்கும்? உன் சட்டம், உன் திட்டம் என்ன? விட்டலாட்சியர் படத்தில் வர மந்திர கோலா? அப்படி சொன்ன மலை கதகடன் வரல. அகத்தியர் உருவாக்கிய விந்திய மலையாது என்னது இது? மலை இல்லாத நிலம் பாலைவனம் என்ற அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? நாம் இயற்கையை, என் தங்கை அபிநயா அவர்கள் கூட சொன்னார்கள், இயற்கையை நேசிக்கிறோம் என்று. நாம் இயற்கையின் பிள்ளைகள். பிள்ளைகள் தாயை நேசிப்பதில் என்ன வியப்பு இருக்கிறது? நாம் கற்கிறோம், உலகெங்கும் கற்கிறோம். உலகத்தில் பேரறிஞர்கள் கற்பித்ததையெல்லாம் படிக்கிறோம். யதார்த்த வாழ்க்கையில் நிறைய பார்க்கிறோம். நம்முடைய அப்பா நம்மாழ்வார் நமக்கு கற்பித்ததை படிக்கிறோம். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண் என்று நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழியிலே வேதத்திலே கற்பித்திருக்கிறார். மணிநீரும் உங்களுக்கு தெரியும் நீர் இல்லை, முதலாளிகள் உறிஞ்சி விற்கிறார்கள். மண்ணும் இல்ல, மலை இல்ல, மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் இல்லை. இது நாளையும் விற்பனை பண்டமாக மாற்றியவர்கள்ட்ட நீங்க அதிகாரத்தை திருப்பி திருப்பி கொடுத்துருக்கீங்க. எப்படிப்பட்ட கொடுமை வரும்? ஒரு கேள்வியை உங்கள் உடன் பிறந்தவனாக, உங்கள் மகனாக, இந்த மண்ணின் பிள்ளையாக உங்களிடத்தில் உரிமையோடு கேட்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சந்ததியினருக்கு, உங்கள் வாரிசுகளுக்கு எதை வைத்து விட்டு போக போகிறீர்கள்? இந்த கள்ளச்சாராயத்தையா? இந்த டாஸ்மார்க்கையா? எந்த வேலைக்கும் காசு வாங்குகிற இந்த கைவாளி கூட்டத்துக்கிட்டே அதிகாரத்தை கொடுத்து விட்டு அவர்களை விட்டு விட்டு போக போகிறீர்களா? உங்களால் காசு கொடுக்காமல் நல்ல கல்வியை கற்க முடியுமா? நல்ல கல்வியை கற்க முடியுமா? உங்கள் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை நம்பி கல்லூரிகளுக்கு அனுப்ப முடிகிறதா? இன்றைக்கு ஒரு தங்கை இறந்து போனால் ஜன்னலில் தூக்கு போட்டு தற்கொலை. யார் ஜன்னல்ல தூக்கு போட்டு தற்கொலை பண்ண முடியும்? ஜன்னல்ல கயிறை மாட்டி தூக்குல யார் தொங்கி சாக முடியும்? என்ன நடக்கிறது? கல்லூரிகளுக்கு நம்பி அனுப்ப முடியுமா? உங்களால் அனுப்ப முடிகிறதா? அப்படிப்பட்ட சமூகத்தை நீங்க உருவாக்கிறீர்களா? தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கை திறந்து வைத்து விட்டு சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கும்? குடிக்க போகும்போது வழி அனுப்பி வைக்கிற காவல்துறை, திருப்பி வரும்போது வாயை ஊதுன்னு தண்டம் மிதிக்குது. என்ன மாதிரியான ஆட்சி முறை? குடிக்க போகும்போது கார்ல போகலாம், குடித்து விட்டு கார் ஓட்டக்கூடாது. அப்ப உருண்டு போறதா இல்ல தவழ்ந்து போறதா? அப்ப என்ன பண்ணும்? அங்க ஒரு அவசர ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி நிறுத்திருக்கணும். மட்டை ஆயிட்டுன்னா தூக்கி கொண்டு அட்ரஸ் வாங்கிட்டு உள்ள அனுப்பணும், திருப்பி கூட்டி கொண்டு வீட்டில் இறக்கி விடணும். இல்லைன்னா என்ன பண்ணும்? நட்டத்துல ஒரு ஆவின் பால டோர் டெலிவரி பண்ற மாதிரி லாபத்துல ஒரு டாஸ்மார்க்ல ஒரு போன் அடிச்சா ஐயா எனக்கு ஒரு ஆஃப் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகணும், வித் சைடிஸோட கொடுத்துட்டு போகணும். அப்படிதானே? அதான் ஐயா ஸ்டாலின் அரசு கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ஏன்னா உங்க லாபத்துக்கு தான் பேசுறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. நீ என்ன பண்ணுவாய் சீமான்? வந்தா மூடிடுவேன். மூடிட்டு என்ன பண்ணுவேன்? இந்த தம்பி சொன்னான்ல, ஒரு டாஸ்மார்க் கிடையாது. அப்ப எங்க சீமச்சரக்கு வேணுமா? ஸ்டார் ஹோட்டலுக்கு போ. சுற்றுலா தலங்களில் உயர்ந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும்ல, அங்க போய் குடி. வெள்ளக்காரன் எவனா இருந்தானா குடிச்சுக்க, நீ குடிச்சிட்டு போப்பா. ஏன் பிள்ளைகளுக்கு பணம்பால் தென்னம்பால், கல்லு கிடையாது. நோ கல்லு. கல்லு உண்ணாமே எங்க தாத்தா பாடிட்டான். அவன் ஒரு பைத்தியக்கார பையாவே. புலால் உண்ணாமே கூட தான் பாடிட்டு போனான். எல்லா உயிரும் கைவிப்பு தொழும்னு. என்ன தொலை வேணாம் போ. நாங்க வேட்டை மரபினர். நாங்க ஆதியில காடுகள்ல வேட்டையாட்டி உண்டவன். என் மரபணுவிலே அசைவம் இருக்கு. சைவம் சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆயிடுது. அது என்ன பண்றது சொல்லுங்க? என்ன பண்றது சொல்லுங்க? நானாவது பரவாயில்ல, என் மயங்கி 2 பேர் சுத்தமா தொட மாட்டேங்கிறேன். அது மரபணுல இருக்குது, என் ரத்தத்துல ஊறிடுச்சு. மனித கறியை தவிர எல்லா கறியும் தின்றுருக்கான். அதுவும் புறம் சொந்தக்காரனா இருக்கனால விட்டு வச்சிருக்கான். அது ரொம்ப பேசினாங்கன்னா போட்ட வேண்டிதான். ஆமா ஆமா. என்ன பண்றது? அதுவும் பார்த்தீங்கன்னா அகோரிகள்லாம் அந்த காசியில பூரா பேரும் மனித கறியை தான் சுட்டு தின்னுட்டு இருக்கான். அது உயிர் உள்ளதையும் சாப்பிடுறதெல்லாம். அதனால செத்தவன சாப்பிடுறது. அது எந்தெந்த பகுதியில் சதை இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு சப்பாத்தியில் வச்சு சிரிக்காத, உண்மையிலே சாப்பிட்றான். வேணா என் தம்பி பாலாட்ட கேளு, அவன் படம் எடுத்தாலும் அங்கே போய் நான் கடம் அவன் தான் சொல்லி சிரிப்பான்.
இது ஒரு கூட்டம்.